புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இந்த அதிகாரத்தை ஹால் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு அழைக்கலாம். ஹால் ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தினுடைய விளக்கம் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருக்கு. மற்ற எல்லா விசுவாசம் உள்ளவர்களை குறித்து இந்த அதிகாரத்துல டீப்பா எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை பற்றிய மற்ற ஆழமான சத்தியங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்படின்னா தேவனை பிரியப்படுத்தணும்னா அவரை விசுவாசிக்கணும். தேவனை பிரியப்படுத்தணும்னா அவர் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம்னா என்ன? முதல் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய், அதாவது காணாதது மேல வைக்கப்படுகிற உறுதியான நம்பிக்கை. காணாதது மேல வைக்கப்படுகிற உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல எதை ரொம்ப முக்கியப்படுத்துதுன்னா தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறது தான் முக்கியப்படுத்துது. தேவன் மேல என்ன செய்யணும்? விசுவாசமா இருக்கணும். பாருங்க, சில நேரத்துல நம்முடைய வார்த்தையின் மேல சில பேர் விசுவாசத்தை வைப்பாங்க. அவங்க வார்த்தையின் மேல அல்லது தங்கள் விசுவாசத்தின் மேல விசுவாசத்தை வைப்பாங்க. ஆனா ரொம்ப முக்கியம் என்னன்னா தேவன் மேல விசுவாசம் வைப்பதை குறித்து தான் இந்த பைபிள் அதிகமா நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. faith in God. அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கு. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. இயேசு சொல்றார், தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலேயும் விசுவாசமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவரிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மேல விசுவாசமா இருக்கிறவங்களிடத்துல தேவன் என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 147:11 வாசிங்களா. சங்கீதம் 147:11. யாராவது ஒருத்தங்க டக் டக் டக்குன்னு வாசிங்க. எழுதுறத சில பேர் விட்டுட்டு கர்த்தருக்கு தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் சொன்னதுல அங்க கர்த்தர் மேல, இங்கிலீஷ் வேதாகமத்துல கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சரி, தேவன் மேல எப்படி விசுவாசமா இருக்கணும், தேவன் எப்படி பதில் அளிக்கிறார் அப்படின்ற 3 விஷயத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்துல விசுவாசமா இருக்கு சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் மேல விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. எப்படி தேவன் மேல விசுவாசமா இருக்கணும், தேவன் எப்படி நமக்கு பதில் கொடுக்க போறார் அப்படின்னு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. முதலாவது, தேவன் இருக்கிறார் என்றும் தேவன்
இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி விசுவாசித்தா நிச்சயமா அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. வசனம் 6 வாசிக்க, திரும்ப வாசிக்க. 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? பலன் அளிக்கிறார். விசுவாசிக்கணும். தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்க பாசலுக்கு தேவன் இருக்கிறார். God is exist. ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? நாம எல்லாம் ஆண்டவர் இருக்கிறார்னு அறிந்து விசுவாசித்து தான் என்ன செய்வாங்க? கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? உலகத்துல ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், தேவன் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரா? என்ன ப்ரூஃப்? என்ன ஆதாரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்கல்ல. பைபிள்ல முதல் வசனமே அதுக்கு ஆதாரத்தை கொடுக்குது. அல்லேலூயா. வாசிங்க. ஆதியாகமம் 1:1 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவன் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அதற்கு ஒரே சாட்சி இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் தான் அதுக்கு சாட்சி. அல்லேலூயா. இதை எல்லாத்தையும் உண்டாக்கினவர் தேவன். அல்லேலூயா. தேவன் ஆதியிலே உண்டாக்கினார். ஆதினால் அது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நித்தியமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தோ, அவர்தான் அல்பா ஒமேகா. அவர் நித்தியமானவராகவே இருக்கிறார். அவரை யாரும் சிருஷ்டிக்கல. அவரு சிருஷ்டிக்கப்படாதவர், நித்தியமானவர். ஆதியிலே தேவன் வானத்தை பூமி என்ன செய்தாரு? சிருஷ்டித்தாரு. அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது எபிரேயர் புஸ்தகம் 11:3 வாசிங்களா? 11:3. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவன் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் உண்டாக்கப்படுகிறவைகளாலே, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாகவில்லை. அல்லேலூயா. அப்ப காணப்படுகிறவைகள்லாம் காணாத தேவனால உண்டாக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால உருவாக்கப்பட்டு. அல்லேலூயா. அப்போ தேவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்று என்ன செய்யப்படல? சிருஷ்டிக்கப்படல. அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு. அதுக்கு ஆதாரம் நீங்க ரோமர் 1:20 வாசிங்க. ரோமர் 1:20. எப்படியெனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் தேவனுக்கு சாட்சியா இருக்கு. அல்லேலூயா. தேவன் தான் உருவாக்கினார், ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சாட்சி சொல்லுது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த உலகத்துல மரம், செடி, கொடி எல்லாமே என்ன செய்யுது? தேவன் இருக்கிறார்னு சாட்சி கொடுக்குது. அல்லேலூயா. ஒருவரும் போக்கு சொல்ல முடியாது, தேவன் இல்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. அப்படி யாராவது கேட்டா இந்த பூமி, சூரியன், சந்திரன் இதெல்லாம் யாரு உருவாக்கினது, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அல்லேலூயா. அப்ப அவைகள் தான் சாட்சி சொல்லுது. ஒரு காலத்துல சயின்டிஸ்டுகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த உலகம் என்ன செய்யல, யாருமே
உருவாக்கல, அது இருந்தது, அது எப்பொழுதுமே இருந்தது, அது நித்தியமாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட், இந்த நூற்றாண்டினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒன்றும் இல்லாததிலிருந்து என்ன செய்தது? உருவாக்கம். ஒண்ணுமே இல்லாத இருந்தது, எல்லாமே என்னாச்சு? எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்றார் அவர். ஆனா ஒரு ஏத்திஸ்ட், அவர் கடவுள் மறுப்பாளர், கடவுள் கொள்கையை அவர் கடவுளை அவர் மறுக்கிறார், கடவுள் இல்லைன்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒன்றுமே இல்லாததிலிருந்து, இந்த பிக் பேங் தியரின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றுமே இல்லாததிலிருந்து உண்டாச்சு. ஒன்றுமே இல்லைன்னா இந்த ஸ்பேஸே கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, இருள் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லாததை நம்மளால என்ன செய்ய முடியாது? இமேஜின் பண்ண முடியாது. நம்ம இமேஜின் பண்ணா ஒரு இருட்டை தான் இமேஜின் பண்ணுவோம், அந்த இருட்டே இல்லை, அந்த இருட்டே இல்லை. அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியாது நம்மால. ஒன்றுமே இல்லாததிலிருந்து இந்த உலகத்தை அவர் என்ன செய்யறாரு? அப்படியே சுருக்கி சுருக்கி சுருக்கிட்டு அப்படியே சின்னதாக்கி என்ன சொல்றாரு? ஒரு குவாண்டம், ஒன்னும் ரொம்ப மைன்யூட், ஒரு என்னது, ஒரு ஆட்டமோட சின்ன சின்ன அப்படியே கொண்டு போயிட்டு ஒன்றுமே இல்லாத இருந்தது, அது எல்லாமே உருவாச்சுன்னு சொல்றாரு அவரு. அல்லேலூயா. ஆமா, ஒன்றுமே இல்லாததுல இருந்து ஒண்ணு உண்டாச்சுன்னா அதை யார் உருவாக்குறது, எப்படி உண்டாக்குனதுன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டா அவருக்கு என்ன சொல்றாரு? லா ஆஃப் கிராவிட்டின்றார். என்ன சொல்றாரு? அதாவது இந்த உலகெல்லாம் உண்டாவதற்கு முன்பாக சில விதிகள் இருந்தது. என்ன சொல்றாரு? விதிகள் இருந்தது, அதுதான் எல்லாத்தையும் உருவாக்குச்சுன்னு அவர் சொல்றார். விதிகள்னா இல்லாதுன்னா என்ன? விதினா இல்லாது, விதினா பிரின்சிபல்ஸ். சில இப்ப பார்த்தீங்கன்னா லா. இந்த மைக்கை நான் இங்க இருந்து தூக்கி போடுறேன்னு வச்சுங்களேன், இந்த மைக்கை நான் தூக்கி போடுறேன், எவ்வளவு ஸ்பீட்ல நான் தூக்கி போடுறேன், எவ்வளவு டிஸ்டன்ஸை கலக்குதுன்னு வச்சு என்ன செய்யலாம்? அது எப்போ போய் அந்த இடத்துல விழுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகமே எல்லாமே ஒரு விதியில தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த கடிகாரத்தை நீங்க உருவாக்கல, இந்த டிவி, இந்த ஸ்பீக்கர்லாம் ஏதோ ஒரு விதியில தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த விதியில தான் எல்லாம் உருவாச்சின்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் அவர் யாருன்னா, அவர் லண்டன்ல என்ன யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபசர். அவர் பெரிய இந்த நூற்றாண்டுடைய முக்கியமான, அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் இருக்கிறார், ஜான் லினக்ஸ். அவர் பேர் என்னது? அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மேத்தமெட்டிக்கல் ப்ரொஃபசர். அவருக்கு ஈக்குவலான ஒரு பெரிய சயின்டிஸ்ட் தான், ஒரு மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி விதி ஒண்ணு இருந்ததுன்னா அது எப்படி நத்திங்கா இருக்க முடியும்? நத்திங்கா எப்படி இருக்க முடியும்? ஒண்ணு விதி இருக்குதுன்னா அது நத்திங் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, விதி எதையும் உருவாக்க முடியாது. ஒரு கடிகாரம் இருக்குன்னு வச்சுங்களேன், கடிகாரம் விதியில இயங்கலாம், அந்த விதியினால கடிகாரம் என்ன செய்ய முடியாது? உருவாகாது. அவர் என்ன சொல்றாருன்னா, விதி இல்ல கடிகாரத்தை உருவாக்கல, ஒருத்தர் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறாரு, அதுல இருந்துதான் விதியே உண்டாகுதுன்றார். அல்லேலூயா. இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னா, இந்த பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களா இருக்கிறதுனால தான் அந்த விதியா இருக்கு. அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் உருவாக்குனவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் தேவன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க, அநேக சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுக்கு சாட்சி என்னது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பூமி சுத்துதுன்னா தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்குதுன்னா தேவன் இருக்கிறாரு. பூமியில ஒன்று வளருது, ஒரு செடி நமக்கு விதைய கொடுக்குதுன்னா தேவன் இருக்கிறார். இவைகள் எல்லாமே தேவன் இருக்கிறார்னு சாட்சி சொல்லுது. நாம என்ன விசுவாசிக்கணும்? தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது சாட்சி பாருங்க, தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன சாட்சி? ரோமர் புஸ்தகம் 2:15 வாசிங்க. 2:15. அவர்களுடைய மனசாட்சி சாட்சி இடுகிறதுனால குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று
நல்லா படிங்க, நல்லா படிங்க, நிறுத்திட்டு நல்லா படிங்க, நல்லா படிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா படிங்க. அவர்களுடைய எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்க. 2:15 வாசிங்க. சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று சிந்தனைகள் புறஜாதிகளுக்கு எது சரி எது தப்புன்னு அவங்க மனசாட்சி என்ன செய்யும் சொல்லும். அல்லேலூயா. நமக்காக இந்த வேதத்தை வாசிக்கிறோம், இது ரைட்டு இது தப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம புறஜாதிகளா இருக்கும்போது கூட எது சரி எது தப்பு எது குற்றம் எது குற்றம் இல்லை என்ற ஒரு மனசாட்சி மனுஷனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. மனசாட்சி மனுஷனுக்குள்ள, அந்த மனசாட்சியே சாட்சி. அல்லேலூயா. தேவன் இருக்கிறார். தேவன் நம்மளால ஒரு கெமிக்கலால உருவாக்கப்பட்ட, நம்முடைய பாடி என்னது கெமிக்கலால உருவாக்கப்பட்ட ஒரு மெக்கானிசம் வச்சுக்கோ. மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்துக்கு இது சரி இது தப்புன்னு எப்படி தெரியுது? இது செய்தா நல்லது இது கெட்டதுன்னு எப்படி தெரியுது? இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது குற்றம் இது குற்றம் இல்லை, இது சரி இது ஒரு உணர்வு, ஒரு என்ன செய்திருக்கிறார் வச்சிருக்கிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறார் நமக்குள்ள. அதுவே நமக்கு சாட்சி சொல்லுது. அல்லேலூயா. ஐன்ஸ்டீன் இதை ஒத்துக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பாடியில ஒரு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அது சும்மாலாம் இந்த பாடியிலிருந்து வரல, அது வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறதுனாலதான் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. எது குற்றம் எது குற்றம் இல்ல. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டானா குற்ற உணர்வு அவனை சும்மா விடாது. நாம கொலை பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் திருடிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கு, ஒரு மனுஷனுக்குள்ள. அது என்ன சொல்லுதுன்னா, அதான் தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த மனசுல அது எண்ணமே வராது, தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஐன்ஸ்டீன் இத சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உள்ள ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சி ஒண்ணு இருக்கு, அது யாரோ ஒருத்தவங்க உள்ள வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. மூணாவது என்ன தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு சாட்சி வாசிங்க. சங்கீதம் 139 13 14 வாசிங்க. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அவைகளின் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்து என்ன, தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்ன செய்திருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம செல் இருக்குல்ல, செல்லுக்குள்ள டிஎன்ஏன்னு ஒண்ணு இருக்கு, டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கு. ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளயும் ஒரு பெரிய 2-3 வால்யூம்ஸ் உள்ள புக்கு இருக்கிற எவ்வளவு மெசேஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை நம்ம டிஎன்ஏவில் கோடிங் மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு டாக்டர் சொல்றாரு, அவர் யாரு, பிரான்சிஸ் கொலின்ஸ். அவர் டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணுகிற உலகத்திலேயே பெரிய, நான் சொல்ற சயின்டிஸ்டுகள்லாம் எல்லாருக்கும் தெரிந்த, உலகம் முழுவதும் தெரிந்த சயின்டிஸ்டுங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய டிஎன்ஏவிலையும் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஹேர் என்ன கலருங்கிறத டிஎன்ஏ சொல்லுது. அல்லேலூயா. நம்ம கண்ணுடைய விழி இருக்குல்ல, அது என்ன கலர்ல இருக்குங்கிறத டிஎன்ஏ சொல்லுது. டிஎன்ஏக்குள்ள அந்த ஜீன் சொல்லுது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை சும்மாலாம் இல்லை. அல்லேலூயா.
அது தானாலாம் வரல. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நம்ம பாடி இயங்குது தெரியுமா? நம்ம உடம்புல அந்த கிட்னியினுடைய ப்ராசஸ்க்கு எவ்வளவு அழகா அது பிளட்டையும் அது என்ன செய்யுது, யூரினையும் தனியா பிரிச்சு உடம்புக்கு திரும்ப கொடுத்து ஒவ்வொரு அவயமும் எவ்வளவு அக்யூரேட்டா மைன்யூட்டா எவ்வளவு கிளியரா கர்த்தர் அதெல்லாம் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவன் இருக்கிறார் என்பதை சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இல்லைன்னு சொல்லுகிறவன் பைத்தியக்காரன். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் பைத்தியக்காரன் பைபிள் சொல்லுது. இந்த பூமி, வானம், சூரியன், சந்திரன் இவைகளெல்லாம் சாட்சி கொடுக்கிறது தேவன் இருக்கிறார்னு. அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியும் நமக்கு சாட்சி கொடுக்குது தேவன் இருக்கிறார்னு. நல்லது கெட்டது எப்படி யாருமே கத்துக் கொடுக்காத நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த சரீரத்தின் ஒவ்வொரு செல்ஸ்களும் தேவன் இருக்கிறார்னு சாட்சி கொடுக்குது. அல்லேலூயா. தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசமே அங்கதான் ஆரம்பிக்குது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? பதில் அளிக்கிறார். அல்லேலூயா. பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. வாசிவாங்க. 11 வரைக்கும் வாசிங்க. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அல்லேலூயா அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார். அவர் யாரு? நம்முடைய பரம பிதா. அல்லேலூயா. அவர் யார்? நமக்கு தகப்பன். அல்லேலூயா. அந்த தேவன் யாரு? எல்லாத்தையும் உண்டாக்கினாரு. ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யாரு? அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். அவரிடத்துல கேட்டா அவர் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்க. தேடுங்கள். அவரை தேடினா நிச்சயமா கண்டடைவோம். அவரை தேடினா நிச்சயமா கண்டடைவோம். அவரை தேடினா நிச்சயமா கண்டடைவோம். அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு நன்மையானதை கொடுக்கிற தகப்பன். அல்லேலூயா. அவர் நிச்சயமா கொடுப்பாரு. என்னுடைய 22 வயது வரைக்கும் இவரை நான் அறியாம இருந்தேன். 22 வயது வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனா அவரை குறித்து நான் அறியவே இல்லை. அவர் சத்தத்தை கேட்டதில்லை, அவர்கிட்ட பேசினதில்லை. ஏதோ சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு வருவேன், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸ்ல புது ட்ரெஸ் போடுவோம், அடுத்து என்ன செய்வோம், ஏதோ ஜபம் பண்ணா கூட நிப்பேன். 21 வயது வரைக்கும் அவரை தெரியல. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அவரை சந்தித்தேன். அல்லேலூயா. எனது 22வது வயதுல அவரை நான் சந்தித்தேன். இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சார். அல்லேலூயா. மன்னித்து எனக்கும் என் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்குறார். அல்லேலூயா. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும். அல்லேலூயா. அவர் என் தேவனாகவும் இரட்சகராகவும் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறார். அவர் இல்லைன்னு நான் சொன்னா என்னை விட ஒரு பெரிய பொய்யன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் இருக்கிறார். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவரை கூப்பிட்டா ஓடி வந்து உதவி செய்கிறார். ஒரு பயம் வந்ததுன்னா அவர்கிட்ட சொன்னா அவர் தைரியப்படுத்துறார். சந்தோஷம் இல்லாம போய் நின்னா சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். ஆறுதல் இல்லாம போய் நின்னா ஆறுதல் படுத்துகிறார். ஒரு நல்ல நண்பனா ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறார். அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை நாம விசுவாசிக்கணும்.
அப்படி விசுவாசித்து அவரிடத்துல போலாம், நிச்சயமா அவர் நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எப்படி விசுவாசிக்கணும்? அவர் இருக்கிறார்னு விசுவாசி. அல்லேலூயா. அவர் நமக்கு பதில் கொடுப்பார்னு விசுவாசிக்கணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதனால உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நீ விசுவாசித்தால் நிச்சயமா பதில பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கிறார்? நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு. அல்லேலூயா. யாரோ எங்கோ ஒரு தேவனா இல்ல, அவர் நம்முடைய தகப்பன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம நெருங்கி பழகலாம், அவரோட பேசலாம், அவர் சத்தத்தை நல்லா கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசுவார். அது அவருக்கு பிரியமான ஒன்று. அவர் கூட இருக்கணும்னு அவர் விரும்புவார். அவர் சமூகத்துல வந்து காத்திருக்கணும்னு அவர் விரும்புவார். எப்ப நம்மளை பார்க்கணும்னு அவர் விரும்புவார். என் சமூகத்துக்கு எப்ப வருவான், எப்ப என் மக வருவா, நான் அவங்களோட பேசணும், என் இருதயத்தை திறந்து கொடுக்கணும், நான் அவங்களோட உறவாடணும். இப்படிதான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். அல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கி டெய்லி மாலை ஈவினிங்ல என்ன செய்வார் ஆண்டவர்? அவங்களோட வந்து உறவாடினார். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கும் அவருக்கும் கேப்ப உண்டாக்குன என்ன தெரியுமா? பாவம். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களையும் என்னையும் திரும்ப தம் பிள்ளைகளா சேர்த்துக்கிட்டாரு. அல்லேலூயா. அவர் இருக்கிறாரு. அல்லது பக்கத்துல அவர் இருக்கிறார் சொல்லுங்க. அவர் இருக்கிறார் சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லு. அவர் இருக்கிறாரு. அவர் நமக்கு பதில் கொடுப்பாரு. அவர் நமக்கு பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவது நாம எப்படி விசுவாசிக்கணும்னா, தேவன் உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறோம்? தேவன் உண்மை உள்ளவர். பக்கத்துல நம்ம சொல்லுங்க, தேவன் உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 11:11 வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து. அல்லேலூயா. சாராலும் கர்த்தரை என்ன செய்தா? உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராலையும் என்ன செய்தார்? ஆண்டவர் அழைத்தார். ஊர் என்ற தேசத்திலிருந்து அழைச்சிட்டு வந்தார். அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? எத்தனை தடவை இந்த கதையை சொல்றது நான்? 75 வயது. சாராளுக்கு எத்தனை வயசு? நான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. 10 வயசு குறைவு, அவ்வளவுதான். 65 வயசு. எத்தனை வயசு? 65 வயசு. அடுத்த தடவை கேட்கும் போது மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சரி, 65 வயதுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியெல்லாம் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவோம், பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். 65 வயதுல இருந்து 25 வருஷம் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யல? நிறைவேறல. அல்லேலூயா. சாராளுக்கு 90 வயசு. ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை பிறக்கணும் 45 வயசு. அதுக்கு மேல பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சில பேருக்கு 48 வயசு வரைக்கும் தான் பிள்ளை பிறக்கலாம். அதுக்கு பிறகு சான்ஸே கிடையாது. ஆனா சாராளுக்கு 90 வயசுல என்னது? பிள்ளை பிறந்தது. அல்லேலூயா. ஏன்னா அவ வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தா, தேவனை விசுவாசித்தா. எப்படி விசுவாசித்தானா? தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எப்படி விசுவாசித்தாவ? தேவன் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்வாரு. அல்லேலூயா. அப்படின்னு விசுவாசித்ததுனால அவள் பலனடைந்து கர்ப்பம் தரித்து அவர் ஒரு பிள்ளையை பெற்றார். எத்தனை வயசுல? 90 வயசுல ஆபிரகாமோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அதுக்கு காரணம் அவள் தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர்ங்கிறது அவருடைய கேரக்டர், அவருடைய
கேரக்டர். காட் வந்து ஆண்டவர் வந்து ஒரு பர்சன். ஆண்டவர் வந்து பர்சனாலிட்டி உள்ளவர். அவருக்கு கேரக்டர்ஸ் இருக்கு. அவருக்கு இருக்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் வந்து உண்மை. அல்லேலூயா. உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. வாசிங்களா, வசனம் சொல்லுது பாருங்க. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. சரி, அதோட அப்புறம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். பொய் சொல்ல ஒரு மனுஷன். மனுஷன் தான் பொய் சொல்லுவான். மனுஷன் வந்து மனம் மாறுவான். தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் வஞ்சிக்கிறவரும் அல்ல. பிசாசு பொய்யன். பிசாசு பொய்யன், பொய்க்கு பிதா. ஆனால் தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. வாக்கு தத்துவத்துல உண்மை உள்ளவரா இருக்கிறார். 25 வருஷம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற இல்லை. ஆனா அவர் விசுவாசத்தை விடல. ஆபிரகாமும் சாராவும் விசுவாசித்தாங்க. தேவன் உண்மை உள்ளவர், செய்வாரு. அவர் சொல்லிட்டார்ல, அவர் செய்வார். தேவன் சொன்னார்னா நிச்சயமா செய்வார். வாசிங்க உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவரே? உண்மை உள்ள தேவன். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன். பாட்டு பாடணும்ல, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எலியா வந்து கூப்பிட்ட பொழுது கர்த்தர் மறு உத்தரவு அருளினார். ஜனங்கள் எல்லாம் செய்தாங்க. கர்த்தரே, கர்த்தரே தேவன். அவர்தான் தேவன். அவரை தவிர வேற தேவன் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் என்ன செய்வார்? அவரு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். பாருங்க, அவர் தயை செய்கிறவராய் இருக்கிறார். உண்மையை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு சொன்னார்னா நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு சத்தியம். இது பத்திரம் மாதிரி எழுதி கொடுத்திருக்கு. அல்லேலூயா. இது பத்திரம் மாதிரி வாக்குத்தத்தமா எழுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது பொய் கிடையாது. இது பொய்யே கிடையாது. அல்லேலூயா. இதை நமக்கு சொன்னவரும் பொய் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் சத்தியம். அல்லேலூயா. இதுல சுகம் இருக்கு, இதுல ஆசீர்வாதம் இருக்கு, இதுல நன்மை இருக்கு, இதுல நித்திய ஜீவன் இருக்கு, இதுல சமாதானம் இருக்கு. அவரு இதுல பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கணும். நமக்கு எனக்கு சொன்னார்ல, நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிள்ளைய தருவன் சொன்னார், நிச்சயமா தருவார். அல்லேலூயா. எனக்கு சுகம் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு வேலை கிடைக்கும் சொன்னார், நிச்சயமா கிடைக்கும். எனக்கு ஒரு உயர்வை தருவன் சொன்னார், நிச்சயமா தருவார். அவரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சும்மா சொல்லிட்டு மனுஷன் வேணாம் சொல்லுவான், செய்ய முடியாம போயிடும். அவர் செய்வார். அல்லேலூயா. அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன கொடுப்பாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறாங்க? வாக்கு கொடுக்குறாங்க. இதை செய்வோம், அது செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம்னு சொல்லுவாங்கல்ல. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒண்ணுமே செய்யறது 1000 ரூபாய் வாங்கிட்டு சொல்லக்கூடாது. ஏதோ அவங்க ஒண்ணு செய்யறாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. ஆனா கர்த்தர் அப்படி பாதியில முழுசா செய்வார். அல்லேலூயா. சொன்னார்னா சொல்லுவார், செய்வார். அல்லேலூயா. சொன்னார்னா நிச்சயமா செய்வார். மனுஷனே செய்யறான்னு வச்சுங்களேன், முழுசா செய்யறதுனால ஏதோ செய்யறான்ல. ஆனா கர்த்தர் நிச்சயமாகவே அவர் பொய் சொல்லவே மாட்டாரு. அல்லேலூயா. வாசிங்களா,
புலம்பல் 3:21 24 வரைக்கும் வாசிங்க. புலம்பல் 3:21 24 வரைக்கும். சீக்கிரம். எரேமியா புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம். எல்லாம் தடவிட்டு இருங்க. என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தர் உண்மை பெரியது. அல்லேலூயா. நான் மனதில் வச்சிருக்கிறேன். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் மனசுல வச்சிருக்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய உண்மை பெருசா இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தரின் பங்கு என் ஆத்துமா சொல்லும், நான் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். ஏன்னா அவர் உண்மை ரொம்ப பெருசு. அல்லேலூயா. அவர் உண்மையில அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. மாறவே மாட்டார். அவர் உண்மை பெரியது. மனதில் வைக்கணும். இந்த சாரால் என்ன நினைத்தா? தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினால். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்கணும்? தேவனை பற்றி நேர்மறையா எண்ணணும். தேவனை பற்றி எப்படி எண்ணணும்? நேர்மறையா எண்ணணும். அது விசுவாசம் தான் தேவனை பற்றி நேர்மறையான எண்ணங்களை கொடுக்குது. எங்க கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, இது நடக்குமோ நடக்காதோ, வருமோ வராதோ, இல்லை அவங்களுக்குலாம் வந்த மாதிரியே தெரியலையா, எனக்கு மட்டும் எங்க வந்துட போகுது? இது தேவனை பற்றி எதிர்மறையான சிந்தனை. தேவனை பற்றி எப்படி சிந்திக்கணும்? நேர்மறையா. அவர் செய்வாரு. அல்லேலூயா. அவர் எனக்கு நிச்சயமா என்ன செய்வாரு? செய்வார். அந்த விசுவாசம் தான் அந்த நேர்மறையான எண்ணங்களை தருது. நம்முடைய எண்ணங்கள் இல்ல, நம்முடைய எண்ணங்கள் ஒண்ணு நேர்மறையா இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கணும்? எதிர்மறையா இருக்கணும். நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். நாம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அது உதவி செய்யும். நம்ம காத்திருக்க நம்மளை வைக்கும். எதிர்மறையான எண்ணங்கள், டவுட்டு, சந்தேகம், பயம், அவிசுவாசம் அதை கொடுக்கும். விசுவாசம் நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினால், நம்ம விசுவாசித்தால், விசுவாசத்தினாலே தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினால், சாரா என்ன பண்ணா? விசுவாசத்தினாலே தேவன் உண்மை உள்ளவர் என்று கொஞ்சம் சிரிச்சாதான் அது என்னது? கொஞ்சம் தேவனை நக்கல் பண்ணிட்டால வழியா. ஆனா விசுவாசம் அவளுக்குள்ளதான் இருந்தது. அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு என்ன செய்த? அந்த பக்கம் போய் சிரிச்சா. என்ன சிரிச்சா? ஆமா, எனக்கு இந்த வயசுல பிள்ளைய கொடுக்க போறாராகும். இந்த வயசுல எனக்கு அந்த விதத்துல தான் அவன் சிரிச்சிருப்பாள் வழி. அவிசுவாசத்துல அவன் சிரிக்கல. அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான். தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய எண்ணங்களை பாருங்க, நம்முடைய எண்ணங்களை நாம பில்ட் பண்ணணும். நம்முடைய எண்ணங்களை என்ன செய்யணும்? நாம பில்ட் பண்ணணும். நம்முடைய எண்ணங்களை ஃபார்ம் பண்ணணும். நம்முடைய எண்ணங்களை நாம கட்டி எழுப்பணும். நம்ம விசுவாசம் இருந்தாதான் நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். அவிசுவாசம் இருந்ததுன்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? சந்தேகமோ கலக்கமோ பயமோ நிறைந்ததா இருக்கும். தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினால் நமக்கு அதான் நம்முடைய ஸ்ட்ரெங்க் என்னது? தேவன் உண்மை உள்ளவர் என்ற எண்ணம் தான். சாராளுக்கு ஒரு பலன் கொடுத்ததே தேவன் உண்மை உள்ளவர் என்ற எண்ணத்தினால்தான். 90 வயசுல முதுகுலாம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அந்த காலத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். இன்னைக்கு 90 வயசு ஆட்கள்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் அப்படி சாஞ்சிருப்பாங்க. சாராளுக்கு அந்த நிலைமை இருந்திருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பா. ஆனாலும் அவளுக்கு இன்னும் ஸ்ட்ராங் எது கொடுத்ததுன்னா அவ எண்ணம் தான். அல்லேலூயா.
தேவன் எனக்கு கொடுப்பாரு பிள்ளைய, தேவன் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதை செய்வார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல, அது நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு ஒண்ணு கேட்ட மாதிரி இந்த பைபிளை படிச்சா சொன்னாரு, சொல்லலையான்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் சொன்னாரு, பைபிள் படிக்காதவங்களுக்கு எல்லாம் சொல்லல. அல்லேலூயா. இன்னும் ஏதாவது பைபிளை படிங்க, கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. என்னென்ன தருவன்லாம் சொல்லுவார். அது நீங்க படிச்சுட்டீங்கன்னா தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினா உங்கள் கண்கள் அதை காணும். அல்லேலூயா. உங்கள் கண்கள் அதை காணும். தேவன் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் தேவன் உண்மை உள்ளவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததே கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாள் என்ன செய்யல, பசினா என்னன்னு தெரியாது. ஊழியத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை. கர்த்தர் ஆச்சரியமா அதிசயமா கர்த்தர் நடத்தி உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தமது வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தன்னுடைய கேரக்டரே உண்மை உள்ளதுதான். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது உண்மை உள்ளவராக இருக்கார். அதுதான் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார்? அவர் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு அவர் உடன்படிக்கப்பட்டு இருக்கிறார். ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கப்பட்டார். நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க வாசிங்க, தேவனுக்கு சகல தேவன் யோசுவா புஸ்தகம் 21:45 வாசிங்க. யோசுவா 21:45. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்லிய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகல. அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிச்சு. தேவன் என்ன செய்த, ஒரு வார்த்தை கூட தவறி போகல. இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ண மாட்டாரு. ஏதோ 50% கொடுக்கிறவர்ல, 60% கொடுக்கிறவர்ல, வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அதை நிறைவேற்றாம விட மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன், என்ன ஆகுமோ 23:19 சொல்லுது, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. வாசி எபிரேயர் புஸ்தகம் 10:23 வாசிங்க. எபிரேயர் 10:23. அல்லாமலும் உறுதியா இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் என்ன செய்வாரு, உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, ஏன் தூங்குற, கவனிக்க. கர்த்தர் சொன்னதை என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்ன, அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மூணாவது, தேவன் வல்லமை உள்ளவர் என்று எண்ணுகிறாங்களே அவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் முடியாததெல்லாம் முடிய செய்வார், அற்புதம் செய்வார். தேவன் உண்மை உள்ளவர்கள் விசுவாசிக்கணும், தேவன் வல்லமை உள்ளவர்கள் விசுவாசிக்கணும், தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும், தேவன் உண்மை உள்ளவர்கள் விசுவாசிக்கணும், தேவன் வல்லமை உள்ளவர்கள் விசுவாசிக்கணும். 11:18 வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 11:18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. தனக்கு ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தான். போதும். அல்லேலூயா. ஆபிரகாம்
ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். 25 வருஷம் கழிச்சு ஈசாக்கு என்ன செய்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடனே ஆபிரகாம், ஈசாக்கு, சாராலாம் இப்ப என்ன செய்யறாங்க? ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரே சந்தோஷம், கர்த்தர் கொடுத்த பிள்ளையோட ஒரே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு நாள் இரவு ஆபிரகாமே என்று சத்தம் கேட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம், இதோ அடியே என்றான். இதோ அடியே, உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய ஒரே பேரான உன் குமாரன், நீ நேசிக்கிறவன் ஈசாக்கை நான் காண்பிக்கும் மோரியா தேசத்து மலை ஒன்றில் தகன பலியாக கொடு அப்படின்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் இப்ப சந்தோஷமா பிள்ளையோட விளையாண்டுட்டு இருக்க நேரத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? வர்ணிக்கிறார். உன்னுடைய பிரியமான குமாரன், ஏக சுத, நீ நேசிக்கிற பாரு, அவனை நான் காண்பிக்கும் மலை ஒன்றில் என்ன செய்ய போய் தகன பலியாக கொள்ளுன்னு கர்த்தர் இரவு சொன்ன உடனே ஆபிரகாம் அதிகாலையில சேனம் கட்டி விறகு, கத்தி, வேலைக்காரங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தான்? நைட்டு தான் சொன்னாரு, காலையில கிளம்பிட்டான். எங்க? ஈசாக்க கூட்டிட்டு பலி கொடுக்க கிளம்பிட்டான். தன் வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறான் கழுதையில சேனம் கட்டி. கொஞ்சம் தூரம் போன உடனே 3 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு என்ன சொல்றான் வேலைக்காரங்கள்ட்ட? நீங்க இங்கே இருங்க, நீங்க இங்கே இருங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் போய் என்ன செய்ய போறோம்? கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். என்ன சொல்றான்? திரும்பி வருவோம். அப்படிதான் என்ன சொல்லிட்டு போறான்னா, என் பிள்ளைய நான் பலி கொடுக்க போறேன். கர்த்தர் அவனை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பி எனக்கு திரும்ப கொடுப்பாரு. நாங்க 2 பேரும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறான்? தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆபிரகாம் மரித்தோரை உயிரோடு எழுந்ததை பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் பார்க்கவே, ஒருத்தவங்க மரித்தவங்க திரும்ப எழுந்திருப்பாங்களா அப்படின்னு ஆபிரகாமுக்கு என்ன தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னைக்காவது நமக்கு தெரியும் இயேசு என்ன எத்தனை பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அந்த நாட்கள்ல யாருமே உயிரோடு கூட எழுந்திருச்சது மாதிரி தெரியல. ஆனா நடக்காது. ஆனால் தேவனால முடியும். அல்லேலூயா. என்ன? தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான். அப்படின்னா என்ன விசுவாசித்திருப்பான்னா, தேவனுக்கு சகல அதிகாரமும் இருக்கு. தேவனுக்கு சகல, மனுஷன் செத்துட்டா அவனை உயிரோட எழுப்புவார் அவரு. நான் பலி கொடுப்பேன் என் பிள்ளைய, ஆனா அவனை உயிரோட எழுப்பி என் கையில கொடுப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. அப்படிதான் பிள்ளைய கொண்டு போய் அந்த பலிபீடத்துல படுக்க வச்சு கத்திய என்ன செய்ய போறா? போடுற நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டாத மேல கத்திய போடாத. அல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர். தேவன் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. வாசிக, தேவன் வல்லமை உள்ளவர். வாசிக, வசனத்தை வாசிக. உபாகமம் 32, 39, 40 வாசிங்க. 32, 39, 40. நான் நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை. இப்போது பாருங்க, நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் குணமாக்குகிறேன், சுஸ்தமாக்குகிறேன். அல்லேலூயா. நான் தான் தேவன், என்னை அன்றி வேறு தேவன் இல்லை, என்னோடு கூட வேற எந்த தேவனும் இல்லை. நான் தான் தேவன். நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் உடையவராக இருக்கு. அல்லேலூயா. அவருக்கு கொல்ற அதிகாரமும் இருக்கு, உயிர்ப்பிக்கிற தேவனால எதையும் செய்ய முடியும். அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கு. அல்லேலூயா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எது முடியாது அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா.
டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களா, இதெல்லாம் முடியாது. விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அததான் விசுவாசிக்கணும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, அததான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதுக்கு வழியே இல்லை, அந்த இடத்துல தான் விசுவாசத்தை பயன்படுத்தும். அல்லேலூயா. இது நம்மால செய்யவே முடியாது, விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு சகல அதிகாரமும் இருக்கு. அல்லேலூயா. கொல்லவும் அதிகாரம் இருக்கு, உயிர்ப்பிக்கவும் அதிகாரம். ஒருத்தனை கீழே தள்ளவும் அதிகாரம் இருக்கு, எழுப்பவும் அதிகாரம். வாசிங்க, அவர் கையில தான் எல்லா ஜீவனுடைய அதிகாரமும் இருக்கு. யோபு 12:10. யோபு 12:10. சகல பிராணிகளின் ஜீவனும். அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் அவர் கையில இருக்கு. எது? சகல. மதியம் சாப்பிட போறீங்களே சிக்கன், அந்த ஜீவனும் அவர் கையில தான் இருக்கு. அந்த ஜீவனும் அவர் கொடுத்ததுனால தான் நீங்க சாப்பிடுறீங்க. அவரு இந்த கோழியை உங்களுக்கு கொடுக்கல, அந்த கோழி அவர் தப்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப சகல ஜீவன்களுடைய அவர் கையில, மனுஷனுடைய ஜீவனும் அவர் கையில தான் இருக்கு. அவர் இல்லாம நம்முடைய முடி ஒன்றும் கீழே விழாது. அல்லேலூயா. அவருடைய பெர்மிஷன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அவர் கையை மீறி எதுவும் நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை அவரை இல்லாம யாரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. 5 ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க 18. சான்ஸே இல்லை. என்னது? சான்ஸே இல்லை, முடியாது, நடக்காது. ஆனா விசுவாசத்தை, அல்லேலூயா, என்னவோ தெரியல, கர்த்தர் தான் அந்த விசுவாசத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. என்ன, அதெல்லாம் கவலைப்படாது, எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதை பற்றிலாம் கவலைப்படாது, ஒன்றுமே நடக்காது. அவர் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போகிறதுக்கு. அல்லேலூயா. அவர் சொன்னார்ல, அது நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுப்பார், கவலையப்படாத. அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உள்ளவர். ஒரு 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 பிள்ளை, கொஞ்சம் மனநில பாதிக்கப்பட்ட பிள்ளை தான், அதெல்லாம் நல்லா வளர்ந்து கலந்து அவருக்கு ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவள் ரொம்ப டெட்டு கண்டிஷன், மறிக்கிற தருவாய்க்கு போயிட்டா. தருவாய்க்கு போயிட்டு கட்டில் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, டாக்டருங்களாம் அனுப்பிட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்தில் செத்துடும், இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தாங்க, அதுக்கு மேலே செத்து போயிடும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த அப்பா அம்மா 2 பேரும் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அது ஊருக்கே அடிச்சு விட்டாங்க, என் பிள்ளை சாவ போகுது, என் பிள்ளை சாவ போகுதுன்ட்டு. ஊரே வந்து வாசல்ல நிற்கிது. வாசல்ல நின்று எல்லாம் வந்து அந்த பிள்ளைய பார்த்துட்டு போறாங்க. நான் போனேன், நான் இன்னொரு பாஸ்டர் 2 பேர் போனோம். என்ன பாஸ்டர், என் பிள்ளை சாக போறா பாஸ்டர், கடைசியா வந்து பார்த்துட்டு போங்க பாஸ்டர். சாக போறாளா? யார் சொன்னாங்க? டாக்டர் சொல்லிட்டாரு பாஸ்டர், எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு போன உடனே எனக்கு இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன ஒரு பிள்ளைய படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சாக போறாங்க, வந்து பார்த்துட்டு போறாங்கன்ட்டு நான் சொன்னேன், அதான் சாக மாட்டா, யாரையும் வர வேணாம், எல்லாத்தையும் அனுப்பி வெளில எல்லாம் போங்க, வீட்டுக்கு கிளம்பி போங்கன்ட்டேன். எல்லாம் சாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இந்த பிள்ளை சாவுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டேன், யாரும் இங்க இருக்கக்கூடாது, எல்லாம் ஓடி போயிடுங்கன்ட்டேன். ஓடி போயிடு, உன் பிள்ளைலாம் சாகாது, கர்த்தர் இப்ப சுகமாக்குவா, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டேன். எல்லாரும் நானும் அந்த பாஸ்டர் மட்டும் போய் நின்று உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஏஞ்சி உட்காந்துட்டா, ஏஞ்சி உட்காந்து பாஸ்டர் கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பல வருஷம் உயிரோடு இருந்து இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், கர்த்தர் இருக்கிறா போல. இப்ப பல வருஷம் அதுக்கு பிறகு நல்லா இருந்தா பாஸ்டர் அப்படின்தான். ஏமா யாருமா சொன்னது சாக போறாங்கன்னு வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒப்பேரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதுல வேற எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் துரத்தி விட்டுட்டேன். அங்க ஒரு 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 காரியம் எனக்கு மட்டும் தோணுச்சு, எல்லாரும்
வந்து பார்க்கும்போது ஒரு அவிசுவாசத்தோட எல்லாரும் வந்து பரிதாபத்தோட பார்த்துட்டு போறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வந்து ஒரு அவிசுவாசத்தின் ஆவி அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. எல்லாத்தையும் விரட்டி அடினார், எல்லாத்தையும் போ வெளியே, இங்க யாரும் இங்க உள்ள உட்கார்ந்து கூடாது. நான் இந்த பாஸ்டர் கதவை சாத்து, நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணா ஏஞ்சி உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டை எனக்கும் கொடுத்தாரு. நம்ம ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு நம்ப கூடாது. அல்லேலூயா. டாக்டர் என்ன கடவுளா? அல்லேலூயா. தேவன் அதை விட பெரியவர். அல்லேலூயா. தேவன் அதை விட பெரியவர். எனக்கு இந்த இதெல்லாம் வந்து சொல்றாங்களே, அதை நான் செய்யவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஒரு மரணத்தை மனுஷன் முடிவு பண்ணவே முடியாது. அல்லேலூயா. மரணத்தை மனுஷன் இந்த மூளை சாவுன்னு சொல்றாங்கல்ல, சில பேர் மூளை சாவு அடைஞ்சிட்டான், அதனால இவன் ஜீவனை என்ன செய்யலாம், உறுப்பெல்லாம் எடுத்துடலாங்க. அந்த சட்டத்தையே தடை செய்யணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மூளை சாவு அடைஞ்சிட்டு அவன் செத்துருவாங்கிறத மனுஷன் எப்படி தீர்மானிக்க முடியும்? தேவன் அவனுக்கு திரும்ப உயிரை கொடுக்க முடியும், அவன் மூளையை இயங்க வைக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த சட்டத்தையே கேன்சல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுடைய உயிரை தீர்மானிக்க முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் ஒரு மனுஷனை குணமாக்க முடியும். அல்லேலூயா. தேவனால கூடாததுன்று ஒண்ணுமே இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லு. சில நேரத்தில் டாக்டர்ஸ் சொல்றத 100% நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை விட பெரியவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்றதை நம்பணும். அல்லேலூயா. மனுஷருடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தை பெருசு. அல்லேலூயா. இதன் மேல விசுவாசம். தேவன் வல்லமை உள்ளவர், எந்த காரியத்தையும் செய்வார். இந்த குடிகாரனை திருத்தவே முடியாது. இத்தனை வருஷமா அவன் குடிகாரனா இருக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. முடியும். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. உன் பிள்ளைய ஒதுக்கிட்டாங்க, இது படிப்பே வராது, இது மக்கு, எவ்வளவு. உன் பிள்ளைய ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆக்க தேவனால முடியும். அல்லேலூயா. என் ஃப்ரெண்டுனுடைய ஒரு அண்ணன், அவங்க அண்ணன் நான் படிக்கும்போது, அதாவது நான் படிக்கும்போது 91 அந்த டைம்ல, அப்போ அவங்க அண்ணன் வந்து அவன் சாட்சி சொன்னான். அவங்க அண்ணன் வந்து 10th ஃபெயில் ஆயிட்டான். ஆனா அதுக்கு பிறகு +2ல பாஸ் பண்ணி IITல ரேங்க் நம்பர் 1ல வந்தான். 1 2 வந்தான். அப்பயே அமெரிக்காவில் போய் விண்டோஸ் அங்கேயே அங்க மைக்ரோசாஃப்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கு பிறகு அப்பெல்லாம் எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்னா என்னன்னு தெரியாது. அப்ப அவன் சொல்லுவான், என் அண்ணன் வந்து மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனியில் அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். 10வது ஃபெயில் ஆனவன எங்க IITல 1வது 2வது ரேங்க்ல வந்தான். எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கர்த்தர். 1 நாளாகமம் 29 17 11 12 வாசிங்க. 1 நாளாகமம் 29 11 12. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே மாட்சிமையும் உம்முடையது, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் இருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. தேவனால கூட அது ஒண்ணுமே. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஊரே எரிஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு விசுவாசி சொன்னாரு, என் வீடு மட்டும் எப்படி இருக்கு. நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்போம்ல, நீங்க பாத்தீங்களா பார்க்கலையே தெரியல. வாட்ஸ்அப்ல என்ன சொல்றாரு அவரு, என் வீடு மட்டும் ஒரு சேதமும் இல்லாம சுத்தி எல்லாம் எரிஞ்சு போச்சு, என் வீடு மட்டும் எப்படி இருக்கு, சேஃபா இருக்குன்றார். அல்லேலூயா. தேவனால கூடாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி சட்டையின் மறைவிடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒருவனும் அவரை மீறி நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் ஐஸ்வர்யவானாக்க முடியும்.
ஒரே நாள்ல ஒபாமாவை மாத்த முடியும். அல்லேலூயா. ஒரே நாள்ல ட்ரம்ப் ஒரே நாள்ல பல சட்டத்தை போட்டார்ல. அல்லேலூயா. கர்த்தர் அதை விட பெரியவர். ஒரே நாள்ல நம்மளை தூக்கி உயர்த்தி வச்சிருவார். அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கப்பா, 40-50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு போனவங்கலாம் இப்ப ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டான். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம ஒரே நாள் அமெரிக்காவுக்கு நம்மளை அனுப்பவும் முடியும் கர்த்தரால. அல்லேலூயா. தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? அவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் நமக்கு பலன் கொடுப்பார்னு விசுவாசிக்கணும். அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு விசுவாசித்தா வாக்கு தத்தம் பண்ணிதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கணும். அற்புதங்களை செய்வார். எழுந்திருந்து நாம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களாகாத காரியம் இல்லை. உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாது. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாது. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சேர்ந்து போனோம். நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாது. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாது. ஆமென். எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் எல்லாம் இயேசுவாலே எல்லாம் எல்லாம் தேவனாலே எல்லாம் எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணாலும். அல்லேலூயா.
ஆண்டவரை பார்த்து சொல்லு, நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க எங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், எங்கள் தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் தேவனா இருக்கிறீரப்பா. நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவரே? உம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி அப்பான்னு சொல்லுவோம். அல்ல நிச்சயமா கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால கூடும், விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நிறைவேற்றுவார். ஒருவேளை கால தாமதாகிறது போல இருக்கலாம், ஆனா நிச்சயமா அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அது நிச்சயமா அது கீழே விழுந்து போவதில்லை. 1000 தலைமுறை மட்டும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வாக்கு கொடுத்து நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். தேவன் வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிப்பார். அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரே ஹல்லேலூயா. அன்றைக்கு ஹல்லேலூயா மரியாள்கிட்டையும் மாத்தாள்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா என்று சொல்ல பொழுது அவன் உயிரோடு கூட எழுந்து வந்தான். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் முடியாததெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் காணாததெல்லாம் காண செய்வார். ஹல்லேலூயா. மனுஷனால் கைவிடப்பட்டதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. பட்டு போனதெல்லாம் உயிர்ப்பிக்கும். வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. Thank you Jesus. மரித்ததெல்லாம் உயிரோடு கூட எழுந்திருக்கும். நன்றி செலுத்தும். உம்மால ஆகும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. உமது கரவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி முடியாததெல்லாம் முடிய செய்ய ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் ஜோயல் பிரதர் வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள நாம வரவேற்போம்.